ரொம்ப ஈஸியா கட்டியா ஹோட்டல்ல வைக்கிற மாதிரி இருக்காது. ஹோம் ஸ்டைல்ல ஒரு தக்காளி சட்னி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து லைட்டா ஒரு அரை கை அளவுக்கு உளுந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வரமிளகா, அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம். உளுந்தும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கலர் லைட்டா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட்டா வதங்கிட்டு, நீங்க இந்த சட்னிக்கு ரொம்ப போட்டு வதக்க அப்படிலாம் வேண்டாம், அதனாலதான் ரொம்ப ஈஸி சட்னி சொன்னேன். அப்புறம் ஒரு பல் பூண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி, அதையும் தூக்கி இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இது வந்து சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது தக்காளி கொஞ்சம் நல்லா ரொம்ப மசியணும்னா தேவையில்லை, தக்காளி கொஞ்சம் மசிஞ்சாலே போதும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். இதை அப்பப்போ எடுத்து கொஞ்சம் அடி பிடிக்காம மட்டும் கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணியிருக்கட்டும். இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்ல சைடிஷாக இருக்கும். இது ஹர்ஷிகாவோட ஃபேவரட் சட்னி. சின்ன வயசுல இருந்தே நீங்க கொடுக்கலாம், ஆனா காரம் மட்டும் குழந்தைங்களுக்கு போடாம கொடுங்க. அது ஹர்ஷிகாவோட ஃபேவரட் என்னமா? இப்போ பாருங்க, தக்காளி ரொம்ப வதங்கணும்லாம் வேண்டாம், இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இது கூட நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு மல்லி இலை, இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்க போடலாம், உங்க இஷ்டம், போட்டா போட்டுக்கலாம், போடலைனாலும் இருக்கலாம். ஆனால் போட்டா வந்து கொஞ்சம் நல்லது, அதுக்காக இதை ஆட் பண்ணிட்டு இதை வந்து அப்படியே மிக்சியில போட்டு அரைச்சிடாதீங்க. ரொம்ப சூடா சம்டைம்ஸ் நம்ம மேலே தெரிச்சிடும். இது நல்லா கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு அரைச்சிடலாம். ஆறிடுச்சு. நான் வந்து இதை வந்து அரைச்சிருக்கேன். பாருங்க எவ்வளவு திக்கா இருக்குன்னு. இதுல நீங்க தண்ணி ஆட் பண்ணி தாளிச்சு போட்டு அப்படி செய்யலாம், ஆனா அது எனக்கு கொஞ்சம் பர்சனலா பிடிக்காது. இப்படி இருந்தாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்தா இந்த மாதிரி ரெசிபிஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.